நீங்க ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே நீங்க என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு தெரியுமா? நீங்க நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகும்போது உங்களை ஒருத்தர் கீழே தள்ளுறாரு, அப்படிதான் வசனம் இருக்கு. கீழே தள்ளுறாங்கப்பா எங்களை, ஆனா நீங்க கீழே தள்ளலாம். என் மனதை கலங்க பண்ற மாதிரி வார்த்தைகள் நீங்க பேசலாம், அப்படிதான் சொல்றாரு. கலக்கம் அடைகிறோம், கலக்கம் வந்தது, இந்த கப்பல் சேர்த்து தப்பிச்சு பிழைச்சிருவோமா அப்படின்னு பவுல் கலங்கினது உண்மைதான். அவர் ஒன்றும் கல் மனுஷன் இல்லை. காற்றும் கடலும் அந்த படகை போட்டு அசைக்கும் போது பவுல் கலங்கினார். பவுல் மனசு பதறிச்சு. உங்க எமோஷன், உங்க பதட்டம், உங்க கலக்கம், உங்க கண்ணீர், இதெல்லாம் கர்த்தர் பண்ணக்கூடாது, நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. அந்த ஃபீலிங் நமக்குள்ள வச்சதே ஆண்டவர் தான். எமோஷ்னலாக நம்மளை உண்டாக்கினதே ஆண்டவர் தாங்க. பெண்கள் ஒரு எமோஷனல் பீயிங், விமென்ஸ் ஆர் வெரி எமோஷனல் பீயிங். விமன் எப்பவுமே எமோஷன் படிதான். ஒன்று பிள்ளைக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி பதறுவீங்க. ஆண்களை பார்த்தீங்களா, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அந்த பிரச்சனையில் அப்படியே நின்றுருவீங்க, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாருன்னா நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணிருப்பீங்க, அப்படி அப்படின்ட்டு இருப்பீங்க. அவர் ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பார். பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் ஆண்டவர் நம்மளை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கார். உணர்வுகளை பவுல் எழுதுறார், நான் ஒன்றும் கல் கிடையாதுப்பா, எனக்கும் கலக்கம் இருக்கு, கலங்கினேன், நானும் கலங்கினேன், ஆனாலும் மனம் முறிந்து போக மாட்டேன். அல்லேலூயா.